வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்த்துருக்காங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ், சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து பேக் ஆஃபீஸ் பற்றி பார்க்கலாங்க. வாங்க. பேக் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு பேக் ஆஃபீஸ்னால் என்னென்னாங்க, நம்ம நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, மெயில் கட்டுறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது அக்கௌண்ட் பேக் யூஸ் பண்ணுற அந்த நார்மலாக யூஸ் பண்ணுற பேக்ஸு, அதோட அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணணும். எவ்வளோ பேக் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் மினிமம் வச்சுருக்கிறாங்க, அதோட அக்கௌண்டிங்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேக் ஆஃபீஸ்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த செக்ஷனில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் பாருங்கள். ஃபார் அவாய்டிங் unnecessary மூவ்மெண்ட் ஆஃப் பேக்ஸ். அன்னெசரி மூவ்மெண்ட் ஆஃப் பேக்ஸ்னால் தேவையில்லாமல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பேக் அனுப்புறது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. இங்கேருந்து ஒரு 2 பேக் தான் கட்டணும் அப்படின்னா அந்த 2 பேக்குக்குள்ளே இது பண்ணால் போதும். 2-3 பேக் அடிஷ்னலாக கட்டணும் அப்படின்லாம் நீட் இல்லை. அது எப்படி ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேக் ஆஃபீஸ் மூலிமா தான் ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. அன்னெசரி மூவ்மெண்ட் ஆஃப் பேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம் ஆஃப் பேக் அக்கௌண்டிங் ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ்டு. பேக் அக்கௌண்டிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அது பேக் அக்கௌண்டிங்னா, ஒரு ஆஃபீஸில் எங்கள்கிட்ட இவ்வளோ பேக் இருக்குது, மினிமம் பேலன்ஸ், இப்போ நம்ம கேஷ் பேலன்ஸ் எப்படி மினிமம் பேலன்ஸு மேக்ஸிமம் கேஷ் பேலன்ஸ்னு இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் மினிமம் பேக் பேலன்ஸ் மேக்ஸிமம் பேக் பேலன்ஸ்னு செட் பண்ணி எங்கள்கிட்ட டே எண்டு ஒவ்வொரு நாள் முடியிறப்போ இவ்வளோ பேக் இருக்குது அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும்லாம் இந்த சிஸ்டமில் தான் கொண்டு வந்தாங்க. கிளாசிஃபையிங் பிஓஆர்எம்எஸ் ஆஃபீஸ் இன்ட்டு பேக் ஆஃபீஸ். ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒவ்வொரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸையும் பேக் ஆஃபீஸாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த ஆஃபீஸ் ஹேண்ட்லிங் இட் சென்டர் அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனிட் பேக் ஆஃபீஸ்னு பிரிக்கிறாங்க. யூனிட் பேக் ஆஃபீஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி போஸ்ட் ஆஃபீஸ் அதர் தென் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் இடிஎஸ்ஓஸ். அதாவது எல்லா போஸ்ட் ஆஃபீஸுமே பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ், இடிஎஸ்ஓஸ் தவிர மீதி எல்லா போஸ்ட் ஆஃபீஸையுமே இஸ் ஐடென்டிஃபைட் அஸ் யூனிட் பேக் ஆஃபீஸ். யூனிட் பேக் ஆஃபீஸ்னு பிரிக்கிறாங்க. இது எக்ஸாம்பிள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யூனிட் பேக் ஆஃபீஸ்னால் எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி போஸ்ட் ஆஃபீஸ் அதர் தென் பிஓஸ் அண்ட் இடிஎஸ்ஓஸ். ஓகேங்களா. திஸ் ஆஃபீஸ் இஸ் கிவன் ஏ மினிமம் மேக்ஸிமம் கேஷ் பேலன்சஸ் பேக் பேலன்சஸ் இங்கே பாருங்கள். திஸ் ஆஃபீஸ் மினிமம் மேக்ஸிமம் பேக் பேலன்சஸ் ஒன்ஸ் இன் a year பை த சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் கன்சர்ன்டு ப்ரிஃபரபிளி ஆன் 1 ஜூலை. ஒவ்வொரு வருஷமும் 1 ஜூலை அன்னைக்கு இந்த ஆஃபீஸில் மினிமம் பேக் பேலன்ஸ் இவ்வளோ, மேக்ஸிமம் பேக் பேலன்ஸ் இவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் கொடுப்பார். ஓகேங்களா. அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேக் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஈச் ஆஃபீஸ் வில் மெயின்டைன் ஏ டே பேக் புக். டே பேக் புக்குன்னு சொல்லி ஒரு புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்டு சப்மிட் ஏ டெய்லி பேக் பேலன்ஸ் ரிப்போர்ட் டு இட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ். யூனிட் பேக் ஆஃபீஸ் பற்றி பார்த்தோங்க. யூனிட் பேக் ஆஃபீஸ்னால் யூபிஓன்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட் எவ்ரி போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா போஸ்ட் ஆஃபீஸுமே பிஓ தவிர மீது எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் யூனிட் பேக் ஆஃபீஸ்னு தான் சொல்லுவாங்க. அந்த யூனிட் பேக் ஆஃபீஸ்க்கு மினிமம் மேக்ஸிமம் பேக் பேலன்சஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் 1 ஜூலை வந்து சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் கொடுப்பார். ஓகேங்களா. இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸு ஒவ்வொரு வருஷமும் 1 ஜூலை அன்னைக்கு மினிமம் மேக்ஸிமம் பேக் பேலன்ஸ் கொடுப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து மினிமம் மேக்ஸிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, பேக் பேலன்ஸு. அடிஷ்னலாக வந்து அவங்க வந்து டே பேக் புக் அப்படின்னு சொல்லி ஒரு புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் தான் அந்த என்ட்ரிஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. எங்கள்கிட்ட இவ்வளோ பேக் வந்துச்சு, இவ்வளோ பேக் அனுப்பிட்டோம், இவ்வளோ பேக் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்டு சப்மிட்டட் டெய்லி பேக் பேலன்ஸ் ரிப்போர்ட். டெய்லியுமே வந்து அந்த ரிப்போர்ட்டை பேக் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து யாருக்கு அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்னால் யாருன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன். டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் டிபிஓன்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர்ஓ இன் ஆர்எம்எஸ் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ். ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர்ஓனா நம்ம நேற்றே பார்த்தோங்க, ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ், சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ், அவ்வளோதான். எவ்ரி ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர்ஓ இன் ஆர்எம்எஸில் இருக்கிற எல்லா ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர்ஓவையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. திஸ் ஆஃபீஸ் வில் மெயின்டைன் பேக் அக்கௌண்ட் ஃபார் ஆல் டைப் ஆஃப் பேக் கேட்டகரி வைஸ், நாட் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேக்ஸ் ரிசீவ்ட் அண்ட் dispatched பை the sorting officers and TMOs attached to them but also in respect of UBU attached to them. அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆஃபீஸ் தான் விச் ஆஃபீஸ் மெயின்டைன் பேக் அக்கௌண்ட் ஃபார் ஆல் டைப் ஆஃப் பேக்ஸ்னு கேட்டாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் தான். ஓகேங்களா. எந்த ஆஃபீஸ் வந்து எல்லா ஆஃபீஸோட வந்து பேக் அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால் டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் தான். ஓகேங்களா. திஸ் ஆஃபீஸ் வில் மெயின்டைன் பேக் அக்கௌண்ட் ஃபார் ஆல் டைப் ஆஃப் பேக்ஸ் கேட்டகரி வைஸ். எல்லா கேட்டகரி வைஸ்லேயும் பேக் அக்கௌண்ட் வந்து இந்த ஆஃபீஸ் தான் மெயின்டைன் பண்ணுது. நாட் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப்
சார்ட்டிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டிஎம்ஓஸ். அதாவது இது வந்து ஆர்எம்எஸ் யூனிட்னு சொல்லிட்டாங்களா, ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர் வந்து ஆர்எம்எஸ் யூனிட்டு. அதனால் ஆர்எம்எஸில் இருக்கிற சார்ட்டிங் ஆஃபீஸு டிஎம்ஓவோட பேக் அக்கௌண்ட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணாமல் அது கூட அட்டாச் பண்ணியிருக்கிற யூபிஓ, யூனிட் பேக் ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம என்ன பார்த்தோம், எவ்ரி போஸ்ட் ஆஃபீஸோட பேக் அக்கௌண்ட்டையும் வந்து இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இன் எக்ஸப்ஷனல் கேசஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸஸ் கேன் ஆல்சோ ஃபங்க்ஷன் அஸ் டிபிஓ. ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர்ஓ தவிர ஹெட் போஸ்ட் ஆஃபீஸும் ஒரு சில இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. யூனிட் பேக் ஆஃபீஸ் பார்த்துட்டோம், டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் பார்த்துட்டோம். யூனிட் பேக் ஆஃபீஸ்ன்றது எல்லா போஸ்ட் ஆஃபீஸுமே இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்ன்றது ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர்ஓ தான். ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ், ரேர் அக்கேஷன்ஸில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸாக இருக்குங்க. அடுத்து சர்க்கிள் பேக் ஆஃபீஸில் 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா தி போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போர்ட், பிஎஸ்டிங்க. நம்ம இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்துருப்போம். த போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போர்ட் சிச்சுவேட்டட் அட் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்க்கிள் இஸ் ஐடென்டிஃபைடு சர்க்கிள் பேக் ஆஃபீஸ். சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி தாங்க. பிஎஸ்டியை தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்க்கிளில் இருக்கிற பிஎஸ்டியை வந்து சர்க்கிள் பேக் ஆஃபீஸாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. திஸ் ஆஃபீஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டிபிஓஸ் அண்ட் யூபிஓஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ். இது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃபீஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டிபிஓஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்க்கிள் பேக் ஆஃபீஸ். இவங்க தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸையும் யூனிட் பேக் ஆஃபீஸையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு, அவங்க வச்சுருக்க பேலன்சஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் தான். இந்த சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் வந்து போஸ்டல் சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற பிஎஸ்டி, போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போர்ட்டில் இருக்கும். ஓகேங்களா. திஸ் ஆஃபீஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் பேக்ஸ்னால் புதுசாக பேக் வாங்குறது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேக்ஸு, ரிப்பேர் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பேக்ஸு. அந்த சர்க்கிளில் இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் புதுசாக பேக் வாங்குறது, அதை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஆல்ரெடி ரிப்பேர் ஆன பேக் சரி பண்ணுறது, ரொம்ப யூஸ் பண்ண முடியாத பேக்ஸ் எல்லாம் ஆக்ஷனில் விடுறது, ஏலத்தில் விடுறது. இது எல்லாத்துக்கும் யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பேக் ஆஃபீஸ். ஓகேங்களா. அடுத்ததாக லாஸ்ட்டு 4வது டைப்புங்க, சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். யூபிஓ பார்த்துறோம், யூனிட் பேக் ஆஃபீஸு, டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் பார்த்துறோம், சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் பார்த்துறோம், சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டி செக்ஷன் ஆஃப் போஸ்டல் டைரக்டரேட்டில் டி செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் தான் ஒர்க்ஸ் ஆஸ் சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். டி செக்ஷன் தான் வந்து சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். திஸ் டஸ் நாட் டீல் வித் எனி பேக்ஸ். இது வந்து எந்த ஒரு பேக் கூடயுமே டீல் பண்ண மாட்டாங்க. பட் ஒன்லி டீல்ஸ் வித் த கரஸ்பாண்டன்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேக்ஸ். அப்படின்னா இவங்க வந்து ஃபிசிக்கலாக எந்த பேக் கூடயும் டீல் பண்ண போகிறதில்ல. அதை பற்றிலாம் பேக் அக்கௌண்ட்டு இதெல்லாம் எதுவும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் புதுசாக பேக் வாங்குறது, அதை டிஸ்ட்ரிபியூட் சம்மந்தமான கரஸ்பாண்டன்ஸ், போஸ்டல் டைரக்டரேட்லேருந்து சர்க்கிளுக்கு வர கரஸ்பாண்டன்ஸ், அதெல்லாம் வந்து அப்ரூவல் வாங்குறது, இதெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ். அந்த கரஸ்பாண்டன்ஸ் மட்டும் இவங்க டீல் பண்ணுவாங்க. எதுவும் பேக்கோடலாம் டீல் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. யூபிஓ பார்த்துறோம், டிபிஓ பார்த்துறோம், சிபிஓ பார்த்துறோம், சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். இது 4ஐயும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துங்க. இந்த பேக் ஆஃபீஸ்லேருந்து கொஷின்ஸ்லாம் அடிக்கடி வந்திருக்கு. இதில் ஒரே ஒரு நோட் சொல்கிறாங்க பாருங்களேன். Wherever the term record office and record officer are used, they include head and sub-record officers and head and sub-record clerks respectively, unless there is anything to the contrary in the extent. இது வந்து அந்த ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர்ஓக்கு வர நோட்டுங்க. அதாவது இந்த மேனுவல் வால்யூம் 5ல் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ்னு எந்தெந்த இடத்துலலாம் சொல்கிறாங்களோ, அது வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ்னு எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அது ஹெட் அண்ட் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் 2 ஆஃபீஸையும் தான் குறிக்கும். ரெக்கார்ட் ஆஃபீஸர்னு எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அது வந்து ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் கிளர்க்கு, சப் ரெக்கார்ட் கிளர்க்கு, அவங்க எல்லாத்தையுமே தான் குறிக்கும். ஓகேங்களா. அன்லெஸ் there is anything to the contrary in the extent. ஏதாவது ஒரு இடத்துல வந்து பர்டிகுலராக சப் ரெக்கார்ட் கிளர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து சப் ரெக்கார்ட் கிளர்க்கு மட்டும்தான் குறிக்கும். அதர்வைஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸர்னு சொன்னாங்கன்னா ஹெட் ரெக்கார்ட் கிளர்க்கையும் தான் சொல்லணும், சப் ரெக்கார்ட் கிளர்க்கு 2ஐயும் தான் மீன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டிங் அசிஸ்டண்ட் தாங்க நமக்கு தெரியும். இங்கே நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டல் அசிஸ்டண்ட் இருக்க மாதிரி அதே பிஏ கேடரில் ஆர்எம்எஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் சார்ட்டிங் அசிஸ்டண்ட். தி டேர்ம் சார்ட்டிங் அசிஸ்டண்ட் இஸ் யூஸ்டு டு டிசைனேட் ஆல் அஃபிஷியல்ஸ் இன் ஆர்எம்எஸ் அதர் தென் சூப்பர்வைசிங் ஆஃபீஸர்ஸ், மெயில் கார்ட்ஸ் அண்ட் கிளாஸ் 4 சர்வன்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸில் ஒர்க் பண்ணுற அஃபிஷியல்ஸ் அதர் தென் சூப்பர்வைசிங் ஆஃபீஸர், மெயில் கார்டு தான் வந்து போஸ்ட்மேன் கேடரில் இருப்பாங்க, அண்டு கிளாஸ் 4 தான் எம்டிஎஸ் கேடர். ஓகேங்களா. இந்த கேடர் தவிர ஆர்எம்எஸில் ஒர்க் பண்ணுற மீதி எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா சார்ட்டிங் அசிஸ்டண்ட் அப்படின்னு டிசைனேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. சப்சிடரி சார்ட்டிங் அசிஸ்டண்ட்
சப்சிடரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் எல்ஆர்பிஏன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்களா, லீவ் ரிசர்வ் பிஏன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது லீவ் போட்டாங்கன்னா அவங்கள வந்து யூட்டிலைஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஆர்எம்எஸில் சப்சிடரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டோட ஒரு போர்ஷன் மட்டும் சம்டைம்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க் அதிகமாக இருக்குதுன்னா அவங்கள அந்த பிரான்ச்சுக்கு போய் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் இந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு மீதி ஆஃப் டேக்கு மேலே இந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சப்சிடரி சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இவங்களும் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான், ரெகுலர் பிஏ தான், ரெகுலர் எஸ்ஏ தான். ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி பிரான்ச்சுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. A sorting assistant who works with the sorting office over only a portion of its working hours. அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இப்போ சார்ட்டிங் ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர் வந்து மதியம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்குது, 7 மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதோட ஒரு போர்ஷன் மட்டும் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. டு அசிஸ்ட் த செட் வேர் த ஒர்க் இஸ் ஹெவி. ஒர்க்கு ஹெவியாக இருக்கிற செட்டுக்கு மட்டும் இந்த சப்சிடரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. இஸ் கால்டு சப்சிடரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஓகேங்களா. அடுத்து செட் ஆஃப் அ செக்ஷனுங்க. செட் ஆஃப் அ செக்ஷன் வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோங்க, செக்ஷன்னா வந்து ஆர்எம்எஸில் ஒர்க் பண்ணுற மூவபிள் ஆஃபீஸர்ஸ், ரயில்வேவோ ஆர்எல்ஸ் ஸ்டீமர் லைன்ஸில், ரிவர் ஸ்டீமர் லைன்ஸில் அங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறவங்க செக்ஷன். அந்த பீப்புளை வந்து நம்ம அந்த அந்த யூனிட் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து நம்ம செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதில் ஒர்க் பண்ணுற பீப்புளை தான் வந்து நம்ம செட்டுன்னு சொல்ல போகிறோங்க. குரூப் ஆஃப் பீப்புளை செட்டுன்னு சொல்லுவோம். ஒரு செட் 2 செட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதான் பார்த்தீங்கன்னா, தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் விச் ஒர்க்ஸ் டுகெதர் throughout the beat of the same section in both directions is termed a set of that particular section. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பீட்டுன்ற வார்த்தையை நான் வச்சுங்க, தி சேம் செக்ஷன். இப்போ சேலம் டு ஈரோடு அப்படின்னு வந்து ஒரு செக்ஷன் இருக்குதுன்னு வச்சிங்களேன். சேலம் டு ஈரோடு இப்போ ட்ரெயினில் போவாங்க. அவங்க வந்து நடுவில் இருக்கிற ஜங்ஷன்ஸ்க்கெலாம் வந்து ஜங்ஷன்ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ஸோ எதாவது இருக்குதுன்னா பேக் வந்து இவங்கள்ட்ட இருக்க பேக் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்க பேக்கை இவங்ககிட்ட ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா நடுவில்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி சேலம் டு ஈரோடுக்கு இப்போ மண்டே மார்னிங் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். மண்டே மார்னிங் போயிட்டு திரும்பி மண்டே ஈவினிங் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கம்ப்ளீட் செட், அந்த ஒரு கம்ப்ளீட் ஜேர்னியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, போயிட்டு ரிட்டர்ன் வராங்க இல்லைங்களா, அந்த டைமில் ஒர்க் பண்ணுற பீப்புளை தான் வந்து செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எம்எஸ் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், ஆர்எம்எஸ் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் அந்த டைமில் ஒர்க் பண்ணுற ஆர்எம்எஸ் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் விச் ஒர்க்ஸ் டுகெதர் த்ரூ அவுட் த பீட். அந்த பீட் ஃபுல்லாகவே சேலம் டு ஈரோடுனா அந்த சேலம் டு ஈரோடு பீட் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுவாங்க. ஆஃப் த சேம் செக்ஷன், இந்த சேலம் டு ஈரோடுன்றது ஒரே செக்ஷன், இன் போத் டைரக்ஷன்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து ஒரு செட்டுன்னு சொல்கிறாங்க. இஸ் டேர்ம்டு செட் ஆஃப் தட் பர்டிகுலர் செக்ஷன். அதாவது அந்த பர்டிகுலர் சேலம் டு ஈரோடு செக்ஷனோட இவங்க ஒரு செட்டு. ஓகேங்களா. அவங்க ஒரு செட் தான் இருப்பாங்களான்னா கிடையாது. அவங்களே டெய்லியும் போயிட்டு வர மாதிரியும் இருக்காது, எல்லா டைமுக்கும் அவங்களே போகிற மாதிரி இருக்காது. செட் 1 செட் 2 அப்படின்லாம் பிரிச்சிருப்பாங்க. செட்ஸ் ஆர் நம்பர்டு சீரியலி அண்ட் டிசைனேட்டட் பை தேர் சீரியல் நம்பர்ஸ். அதாவது நம்பர்டு சீரியலினா செட் 1 செட் 2ன்ற அது மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. ப்ரிசீடட் பை த நேம் ஆஃப் த செக்ஷன். நேம் ஆஃப் த செக்ஷன்னா இப்போ சேலம் டு ஈரோடுன்றது ஏதோ ஒரு செக்ஷன் நேம் வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன். A26 அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். A26 செட் நம்பர் 4. இப்போ சேலம் டு ஈரோடுக்கு வந்து அந்த செக்ஷன் வந்து A26 செக்ஷன்ப்பா இந்த செக்ஷன் பேர். இப்போ சேலம் டு கோயம்புத்தூர் வந்து A27 செக்ஷன் அப்படின்ற மாதிரி செக்ஷன் பிரித்து வச்சுருந்தாங்கன்னா அந்த A26 செக்ஷனோட 4வது செட்டு செட் நம்பர் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்படின்னு சொன்னாங்கன்னா denotes the 4th set of A26 section. Each set of the same section has the same working hours, same number of officials and the same mail exchange arrangement. அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ செட் நம்பர் 4ன்னு சொல்லிட்டோங்களா. அடுத்து செட் நம்பர் 3 அவங்க வந்து இப்போ ஈவினிங் 6 மணிக்கு கிளம்புறாங்க. ஃபஸ்ட்டு செட் நம்பர் 4 வந்து எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மதியம் 12 மணிக்கு கிளம்புறாங்க, ஈவினிங் 6 மணிக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த செட் வந்து ஈவினிங் 6 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் தாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் அங்கே அவங்கவுங்களுக்கு பர்டிகுலராக மாறும். இப்படி ஒரு செக்ஷன் இருக்குது, இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா இந்த 12 to 6 ஒர்க் பண்ணுற இவங்களோட நம்பர் ஆஃப் பீப்புள்ஸு, 6 to 12 ஒர்க் பண்ணுற இவங்களோட நம்பர் ஆஃப் பீப்புள்ஸு, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மெயில் அரேஞ்ச்மெண்ட். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க. சேம் செக்ஷன் ஆஸ் த சேம் ஒர்க்கிங் ஹவர்ஸ், சேம் நம்பர் ஆஃப் அஃபிஷியல்ஸ் அண்ட் சேம் மெயில் எக்ஸ்சேஞ்சிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த செட் 4ல் ஒர்க் பண்ணுறவங்களும் செட் 3ல் ஒர்க் பண்ணுறவங்களும்
ஒரே மாதிரியான மெயில் அரேஞ்ச்மெண்ட் தாங்க. இவங்க என்னலாம் போய் எப்படிலாம் டெலிவரி பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வராங்களோ மெயிலை, அதே மாதிரி தான் அடுத்த செட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இதில் எத்தனை ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் இருக்காங்களோ அதே ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் தான் அந்த இன்னொரு செட்லேயும் இருப்பாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு செட்டு நாளைக்கு ஒரு செட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி செட் நம்பர் 4 வருது, நாளைக்கு செட் நம்பர் 5 வருதுன்னா, இன்றைக்கி எத்தனை ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் இருக்காங்களோ நாளைக்கும் அதே ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் தான் இருப்பாங்க. இன்றைக்கி எப்படி மெயில் அரேஞ்ச்மெண்ட் இந்தந்த ஸ்டேஷனில் மெயில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னு இருக்குதோ, அதே மாதிரி நாளைக்கும் அந்தந்த ஸ்டேஷனில் மெயில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனில் ஒர்க் பண்ணுற செட்டுக்கு சேம் ஒர்க்கிங் ஹவர்ஸு, சேம் நம்பர் ஆஃப் அஃபிஷியல்ஸ். இன்றைக்கி போகிற அதே ட்ரெயினில் தான் நீங்கள் நாளைக்கு ஒர்க் பண்ணுற செட்டும் அதே ட்ரெயினுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும். சேம் அரேஞ்ச்மெண்ட். தி நம்பர் ஆஃப் செட் ஆஃப் செக்ஷன் ஆர் டிட்டர்மின்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் வீக்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ். இந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ் கான்செப்டில் ஒர்க் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து ஒரு வாரத்தில் இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து டெய்லி 8 ஹவர்ஸு, டெய்லி 12 ஹவர்ஸு அப்படின்ற மாதிரி கணக்கு கிடையாது. அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து வீக்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒரு வாரத்தில் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டாங்களாப்பா, ஓகே. அவங்களோட வாரத்தில் இத்தனை ஒர்க்கிங் ஹவர்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட ஒர்க்கிங் ஹவர் இதே பண்ணுவாங்க, ரெடியே பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து செட் ஆஃப் அ மெயில் ஆஃபீஸுங்க. செட் ஆஃப் அ செக்ஷன்றது மூவபிள் ஆஃபீஸஸில் ட்ரெயின்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு செக்ஷனில், அந்த செக்ஷனில் பர்டிகுலர் செக்ஷனில் இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அடுத்து செட் ஆஃப் அ மெயில் ஆஃபீஸ்னு பார்த்திங்கன்னா, நமக்கு மெயில் ஆஃபீஸ் தான் தெரியுங்க. ஸ்டார்டிங் மெயில் ஆஃபீஸு அது மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் விச் இஸ் ஆன் டியூட்டி அட் தி சேம் டைம் இன் மெயில் ஆஃபீஸ் இஸ் டேர்ம்டு செட். அந்த மெயில் ஆஃபீஸ்ன்றது ஒரு ஸ்டேஷ்னரி ஆஃபீஸு. ஆர்எம்எஸில் அந்த யூனிட்குள்ளே மெயில் ஆஃபீஸ்னு ஒரு பிரான்ச் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தி செட்ஸ் ஆஃப் மெயில் ஆஃபீஸ் ஆர் நம்பர்டு இன் கன்சிக்யூட்டிவ் சீரியஸ். செட் நம்பர் 1 கமென்சிங் அட் ஆர் இம்மீடியட்லி ஆஃப்டர் 0 ஹவர்ஸுங்க. அதான் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூவபிள் செக்ஷன்றது மூவபிள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு செட்டு. அடுத்து செட் ஆஃப் மெயில் ஆஃபீஸ்னால் இவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல ஆஃபீஸ் அங்கேயே தான் இருக்க போது. இவங்க டெய்லி போக போகிறாங்க. அந்த டெலிவரிக்கு வர ஆர்டிகல்ஸு, ஸ்டார்டிங்க்கு வர ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ரிசீவ் பண்ண போகிறாங்க, பிரிக்க போகிறாங்க, எல்லாத்தையும் பேக் கட்ட போகிறாங்க, டைரக்ட் பேக்கில் என்க்ளோஸ் பண்ணி அனுப்ப போகிறாங்க. இவங்க வந்து ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் அதாவது காலையில் ஒரு பேட்ச் வருவாங்க. அவங்களுக்கு இப்போ 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு அகைன் கிளம்பிடுவாங்க. திரும்பி அடுத்த 8 மணி நேரத்துக்கு ஒருத்தவங்க வருவாங்க. நைட்டு ஒரு பேட்ச் வருவாங்க. அது மாதிரி 2-3 பேட்சாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தி செட்ஸ் ஆஃப் மெயில் ஆஃபீஸ் ஆர் நம்பர்டு இன் கன்சிக்யூட்டிவ் சீரியஸ். அவங்க வந்து கன்சிக்யூட்டிவ் சீரியஸ் காலையில் வரவங்க செட் நம்பர் 1, அதுக்கடுத்து வரவங்க செட் நம்பர் 2, அதுக்கடுத்து வரவங்க செட் நம்பர் 3 அப்படி இருக்குங்க. செட் நம்பர் 1 கமென்சிங் அட் ஆர் இமிடியட்லி ஆஃப்டர் 0 ஹவர்ஸ்னால் நைட்டு 12 மணிக்கு மேலே இருக்கிறதாங்க 0 ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. நைட்டு 12 மணி 0 ஹவர்ஸுங்களா, அதுக்கு மேலே வர்றது 1, 2, 3 அப்படி ஸ்டார்ட் ஆகுங்களா. அதனால் அந்த நைட்டு 12 மணிக்கு மேலே ஒர்க் பண்ணுற செட்டை வந்து செட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை தான் வந்து இம்மீடியட்லி ஆஃப்டர் 0 ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க. நாக்பூர் ஆர்எம்எஸ் 1 அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு இருக்குதுன்னா, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் நாக்பூர் ஆர்எம்எஸ் ஒர்க்கிங் இந்த மார்னிங். காலையில் ஒரு 3 மணிக்கு வராங்க அப்படின்னு வச்சிங்களேன். அவங்க வந்து இமீடியட்லி ஆஃப்டர் 0 ஹவர்ஸ், 0 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எந்த பேட்ச் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் செட் நம்பர் 1. ஆர்எம்எஸ் நாக்பூர் 1. நாக்பூர் ஆர்எம்எஸ் 1ன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க நாக்பூர் ஆர்எம்எஸில் நைட்டு 12 மணிக்கு மேலே ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ இல்லை ஆர்எல்ஸ் 1 மணிக்கோ ஏதோ ஒரு டைமுக்கு 0 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற செட். ஓகேங்களா? அன்லைக் த செட்ஸ் ஆஃப் அ செக்ஷன் மாதிரி இல்லாமல் ஈச் செட் ஆஃப் மெயில் ஆஃபீஸ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ், டிஃப்ரெண்ட் மெயில் அண்டு சார்ட்டிங் பேட்டர்ன். இது எதுக்காக அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ செக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து சேம் ஒர்க்கிங் ஹவர்ஸு, சேம் மெயில் அரேஞ்ச்மெண்ட்டு, சேம் சார்ட்டிங் பேட்டர்ன் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ட்ரெயினில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து ட்ரெயினில் போகிறாங்க, அது செக்ஷனில் இருக்காங்கன்னா அவங்க டெய்லியும் என்ன ட்ரெயினில் இன்றைக்கி ஒரு செட்டு ஒரு ட்ரெயினில் போகுது அப்படின்னா நாளைக்கு போகிறவங்களும் அதே ட்ரெயினில் தான் போகிறாங்க, திரும்பி அதே ட்ரெயினில் தான் ரிட்டர்ன் வர போகிறாங்க. அதே ஒர்க்கிங் ஹவரில் தான் இருக்கும். இன்றைக்கி எத்தனை பேர் தேவைப்படுதோ நாளைக்கும் அத்தனை பேர் தான் தேவைப்படும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் செக்ஷனில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் கம்மியாக தான் வரும். நைட்டு தான் வந்து எல்லா சப் ஆஃபீஸ்லேயும் புக்காக ஒரு ஆர்டிகல்ஸ்லாம் ஆர்எம்எஸ்க்கு வரும். நைட்டு வந்து மெயில் ஆஃபீஸ்க்கு ஆளுங்க அதிகமாக தேவைப்படுவாங்க பிரிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி
நைட்டு அதிகமாக வச்சுப்பாங்க, காலையிலைக்கு ஆளுங்க கம்மியாக வச்சுப்பாங்க. நைட்டுக்கு ஷார்ட்டிங் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். நைட்டுக்கு வந்து எல்லா ஊருக்கும் போகணும். காலையிலைக்கு வந்து இந்த லாங்கில் இருக்க டிஸ்டன்ஸில் இருக்க சிட்டிஸ்க்கு மட்டும் நம்ம பிரித்து அனுப்பிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. பேக் கட்டி அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வேறு வேறு செட்டு, காலையில் ஒர்க் பண்ணுற செட்டு, மதியம் ஒர்க் பண்ணுற செட்டு, ஈவினிங் ஒர்க் பண்ணுற செட், நைட் ஒர்க் பண்ணுற செட் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு செட்டுக்கும் வேறு வேறு காலையில் வந்து 4 பேர் இருந்தால் போதும், நைட்டு வந்து ஒரு 20 பேர் வேணும். அது மாதிரி அவங்களோட மெயில் பேட்டர்ன் முதற்கொண்டு, ஷார்ட்டிங் பேட்டர்ன் முதற்கொண்டு, ஒர்க்கிங் ஹவர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே மாறும். ஓகேங்களா? the strength may also vary depending upon the volume of work. அதாங்க வால்யூம் ஆஃப் ஒர்க்கு. அந்த வால்யூம் ஆஃப் ஒர்க் அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்றதை பொறுத்து ஒவ்வொரு செட்டுக்கும் இவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸ் ஆஃப் செட்ஸ் ஆஃப் மெயில் ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஆன் ஆல்டர்னேட்டிவ் நைட்ஸ். இப்போ நைட்டில் ஒர்க் பண்ணுற அந்த செக்ஷனில் இதில் மெயில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நைட்டில் யாராவது போனாங்கன்னா அவங்க ஆல்டர்னேட் நைட்ஸ் தாங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நைட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்க, அதாவது பகல் டியூட்டி வரவங்க வந்து காலையில் 8 மணி நேரம் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அதே தான் அடுத்தடுத்த நாள் டெய்லி 8 மணி நேரம் வர மாதிரி இருக்கும். இதை ஒரு நாள் வீக்லி ஆஃப் கொடுத்துருவாங்க. ஆனால் நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மண்டே வந்து ஒரு நைட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க டியூஸ்டே வர தேவையில்லை, வெட்னஸ்டே வந்துடுவாங்க. ஓகேங்களா? டியூஸ்டே வரவங்க வந்து தேர்ஸ்டே வந்துடுவாங்க. அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நைட்ஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஆல்டர்னேட்டிவ் நைட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, த வேர்ட்ஸ் பேட்ச் ஏ அண்ட் பேட்ச் பி ஷல் பி யூஸ்டு. மண்டே நைட் வரவங்கள பேட்ச் ஏன்னு சொல்லுவாங்க, டியூஸ்டே நைட் வரவங்கள பேட்ச் பின்னு சொல்லுவாங்க. திரும்பி இந்த பேட்ச் ஏ வந்து எப்போ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்துடுவாங்க, டியூஸ்டே வரவங்க திரும்பி தேர்ஸ்டே வந்துடுவாங்க. ஓகேங்களா? அதாங்க இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. நாக்பூர் ஆர்எம்எஸ் செட் நம்பர் 3 பேட்ச் ஏ, இவங்க வந்து மண்டே வராங்க. அடுத்து நாக்பூர் ஆர்எம்எஸ் அதே செட்டு தான். ஓகேங்களா? இவங்களும் செட் நம்பர் 3 தான், இவங்களும் செட் நம்பர் 3 தான். செட் நம்பர் 3னா நைட்டு, இப்போ நைட்டு 8 மணிலேருந்து திரும்பி மறுநாள் காலையில் விடிகாலைல 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அதே செட்டு தான். ஆனால் அவங்க வந்து பேட்ச் ஏ திங்கக்கிழமை வரவங்க, இவங்க வந்து பேட்ச் பி செவ்வாய்க்கிழமை வரவங்க. ஓகேங்களா? பேட்ச் ஏ அண்ட் பி வில் பி ஒர்க்கிங் ஆன் ஆல்டர்னேட்டிவ் நைட்ஸ். அடுத்து சஃபிக்ஸஸ் லைக் பார்சல், பிஎஸ்ஓ இதெல்லாம் வந்து சும்மா யூஸ் பண்ணுவாங்க. பார்சல், பிஎஸ்ஓ, ரெஜிஸ்டர் பேக்கெட்டு, டிஎம்ஓலாம் வந்து அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. சென்னை ஷார்ட்டிங் பார்சல் செட் 2, பார்சல் பிரிக்கிற அந்த ஷார்ட்டிங் ஆஃபீஸில் சென்னை ஷார்ட்டிங் ஆஃபீஸில் பார்சல் செக்ஷனில் செட் நம்பர் 2, பெங்களூர் சிட்டி டிஎம்ஓ செட் 1, டிரான்சிட் மெயில் ஆஃபீஸில் செட் 1. இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தாங்க, இதை பார்த்துக்குங்க. அடுத்தடுத்து இந்த ட்ரிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிடலாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.